யாபேசை குறித்து பெரிதாக வேதத்தில் நமக்கு எதுவும் தகவல்கள் இல்லை. In the midst of genealogies, வம்ச வரலாறுகளுடைய பட்டியலை வேதம் காண்பிக்கும் போது அதற்கு இடையே இந்த யாபேசை குறித்து 2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 2 வசனங்கள் தான் யாபேசை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, விசுவாசிகளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய, விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ள ஒரு சத்தியமாக அவைகள் அமைந்திருக்கிறது. கடந்த வாரத்திலேயே நம்ம சில காரியங்களை தியானித்தோம். இந்த வாரம் யாபேசினுடைய 4 ஜெபங்கள்ல இருக்கிற ஒரு ஜெபத்தின் பின்னணிய, அவைகளினுடைய உள்கருத்தை நம்ம இன்னைக்கு தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அல்லேலூயா. யாபேஸ் 4 ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஒன்று, அதாவது 4 ஜெபம், அதுவும் 4 முறை ஜெபித்த ஜெபம் அல்ல, ஒரே ஜெபத்தில் 4 காரியங்களை குறிப்பாக வைத்து ஜெபிக்கிறார். ஒன்று, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். 2வது, என் எல்லையை நீர் பெரிதாக்க வேண்டும். 3வது, உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். 4வது, என்னை தீங்கிற்கு விலக்கி காத்து கொள்ளும் என்று 4 குறிப்பாக வைத்து ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இதுல 3வதாய் நாம பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, உமது கரம் என்னோடு இருந்து. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கேட்கிற விண்ணப்பம், கர்த்தாவே உமது கரம் என்னோடு இருந்து, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னோடு இருக்கட்டும், நீங்க கொடுக்கிற பெருக்கம் என்கிட்ட இருக்கட்டும். ஆனா இது எல்லாவற்றை விட நான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்பது என்னன்னா, உங்க கரம் என் கூட இருக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஜெபம் ஜெபிக்க நீங்க ஆசைப்படுறீங்க? கர்த்தரின் கரம் ஒருவர் மீது இருந்தால் அதற்கு சில அர்த்தங்கள் உண்டு. கர்த்தரின் கரம் ஒருவர் மீது இருந்தால் என்ன காரியங்கள்லாம் அவைகள் அதன் மூலமாய் வெளிப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த வேண்டுதலில் இருந்து, கர்த்தாவே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று யாபேஸ் வேண்டிக் கொண்டதான் அந்த வேண்டுதலில் இருந்து 4 முக்கியமான உண்மைகளை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். உமது கரம் என்னுடன் இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையில் இருக்கிற 4 முக்கியமான உண்மைகளை, the truthness of this four truthness of this prayer, உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்பதை குறித்து இருக்கிறதான 4 உண்மைகளை நம்ம இன்னைக்கு தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஒன்று, கர்த்தரின் கரம் அவரது பிரசன்னத்தை குறிக்கிறது. இப்ப வாசிங்க வசனத்தை, யாத்திராகமம் 33:15. அப்பொழுது மோசே அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். மோசே ஜெபித்ததான ஒரு ஜெபம், மோசே தேவன் முன்பாக வைத்ததான ஒரு விண்ணப்பம், ஒரு வேண்டுதல் இப்படியாக இருக்கிறது. என்னன்னா, மோசே சொல்றாரு, உம்முடைய சமூகம், ஆங்கிலத்தில் your presence, உம்முடைய பிரசன்னம் என்று சொல்லி இருக்கிறது. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லவில்லை என்றால் இந்த இடத்துல இருந்து எங்களை என்ன செய்யாதிரும், கொண்டு போகாதிரும். அப்ப எனக்கு தேவை என்ன? உங்க பிரசன்னம். உங்க பிரசன்னம் என் கூட வந்தா இப்ப எங்களை கூட்டிட்டு போங்க. உங்க பிரசன்னம் என் கூட வரலனா என்ன செய்யாதீங்க, கூப்பிட்டுட்டு போகாதீங்க. உங்க பிரசன்னம் வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்துலயே இருக்கிறதுக்கு ஐ எம் ரெடி. ஆனா நான் இந்த இடத்த விட்டு மூவ் ஆகணும், நான் போகணும் அப்படின்னா உங்க பிரசன்னம் என் கூட வரணும். இதுதான் மோசேயினுடைய ஒரு விண்ணப்பமாக இருந்தது. தேவ பிள்ளையே,
இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி கேட்க போகிறோம்? ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என் கூட வரட்டும். கேட்போமா? அல்லேலூயா. உங்கள் பிரசன்னம் என் கூட வரட்டும். நீங்கள் என்ன காரியம் செய்தாலும், நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும், நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் பிரசன்னம் என் கூட வரட்டும் ஆண்டவரே, நீங்கள் என் கூட வாங்க. லெட் யுவர் பிரசன்ஸ் கம் வித் மீ. உங்கள் பிரசன்னம் என் கூட வந்துட்டா அப்புறம் என் வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஆமாம், மோசே அதனால தான் சொல்கிறாரு, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட வருவதனால தான் நான் விசேஷித்தவன். மோசையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். மோசையினுடைய தலைமைத்துவத்தை மெச்சிக்கொள்ளுகிறோம். மோசே செய்கிற காரியங்கள் எல்லாம் அநேகருக்கு ஆச்சரியம் உண்டாக்குகிறது, பிரமிப்பை உண்டாக்குகிறது. எதினால்? பிகாஸ் இஸ் பிரசன்ஸ் இஸ் வித் மோசஸ். தேவ பிரசன்னம் மோசையோடு கூட இருந்தது, மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார், அதனால தான் விசேஷித்தவன். ஆமென். இன்னைக்கு நாமும் அப்படி விசேஷித்தவர்களாக இருக்கணும்னா தேவ பிரசன்னம் நம்மோடு கூட வரணும், அவர் நம்மோடு கூட வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் கரம் அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருந்தா நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மளை நேர்த்தியாய் நடத்துவார். கர்த்தரின் கரம் கூட இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. When God's hand is with us, we are never alone, even in deserts. தேவனுடைய கரம், கர்த்தரின் கரம் நம்ம கூட இருந்தா வனாந்திரத்தில் கூட நம்ம தனிமையாக இருக்கிற ஆட்களாக இருக்க மாட்டோம். ஏன்னா கூட அவர் கரம் இருக்குது, அவர் பிரசன்னம் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் வனாந்திரத்தில் தனிமையா போய் ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்கு. யாரு? ஆகார். கூப்பிடுதலை கேட்டாரா ஆண்டவர்? அல்லேலூயா. குழந்தையின் அழுகுரலை கேட்டார், ஆகாருக்கு பதில் கொடுத்தார், அற்புதம் செய்தார். இன்னொரு முறைதே ஆகாரமா வனாந்திரத்தில் தனியா ஓடுது. ஆண்டவர் எதிர்பட்டு நீங்க ஓடாதம்மா, திரும்பி போமான்னு சொல்றாரு. என்னை கண்டவரை நானும் கண்டேன். எல்ரோயி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னதான் வனாந்தரமா இருந்தாலும் கர்த்தர் கரம் நம்ம கூட இருந்தா நம்ம தனி ஆள் கிடையாதுங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எத்தனை தனிமையாய் நம்ம விடப்பட்ட சூழல் வந்தாலும் கர்த்தரின் கரம் நம்ம கூட இருந்தா அது நம்ம தனி ஆளா இருக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஸோ அப்படி கர்த்தரின் கரம் பிரசன்னமாய் நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்தும். இரண்டாவது காரியம், கர்த்தரின் கரம் அவருடைய வல்லமையை குறிக்கிறது. God's hand represents God's power. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வல்லமையுள்ள அவருடைய அந்த கரம், அது அந்த நீதியின் கரம் நம்மை தாங்குகிற வல்லமை படைத்தது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவருடைய கரம், அது அவருடைய வல்லமையுடைய பிரசன்ன, அவருடைய வல்லமையை குறிக்கிறதாக இருக்கிறபடினால அந்த கரம் நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். யோசிச்சு பாருங்க, நம்மளை தாங்கணும்னா, அப்ஹோல்டு பண்ணணும்னா அது சாதாரண காரியமா? ஆமாம். பிரச்சனையின் மறு உருவமாகவே நம்ம தான் இருக்கிறோம். அம்முட்டு பிரச்சனை இருக்கு. பிரச்சனைனா என்னது அப்படின்னு யாராவது கேட்டால் நம்மளை கொண்டு போய் நிறுத்திடலாம். இந்த பார்த்துக்கோ, இதுதான் பிரச்சனை. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கு. சரீர பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அப்புறம் குடும்ப பிரச்சனை, இப்படி வரிசையாக பட்டியல் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு பிரச்சனை, பிரச்சனையின் மறு உருவமாகவே நின்றுக்கிட்டு இருக்கிறோம்.
அப்படிப்பட்ட யாராலையும் தாங்க முடியாத, சுமக்க முடியாத ஆளா நிற்கிற நம்மளை அவர் தம்முடைய கரத்தில் தாங்குவாராம். அல்லேலூயா. அப்ப எத்தனை வல்லமையுடையதாய் அது இருந்தா அவர் நம்மளை தாங்குவார். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஆமேனா? அல்லேலூயா. தாவீதனுடைய வாழ்க்கையை அந்த வல்லமை மாற்றியது. சாதாரண ஆட்டு இடையனாய் இருந்ததான தாவீத அது ராஜாவாய் அமர வைத்தது. ஆட்டு இடையன், பலனற்றவன், பார்வைக்கு ஏளனமானவன், பலரும் கேலியும் கிண்டலும் செய்கிற நிலையில் இருக்கக்கூடியதான சாதாரண ஒரு ஆட்டிடையன். அவன் கையில், அந்த தாவீது கையில் இருந்தது ஒரு கவுனு, ஸ்லிங்க, அப்புறம் ஒரு ஸ்டோனு, ஒரு கல். ஒரு கவுனையும் ஒரு கல்லையும் வைத்து எல்லாரையும் தன்னுடைய கர்ச்சிப்பினாலும் தன்னுடைய தோற்றத்தினாலும் பதற வைத்து கொண்டிருந்ததான கோலியாத்தை அவன் சிதறடித்தான். அல்லேலூயா. எப்படி? தாவீது சொல்றாரு, நான் என் பலத்தில் வரல, நான் வர்றது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்துல வருகிறேன். ஏன்னா அந்த நாமத்திற்கு வல்லமை இருக்கு. அந்த நாமம் அற்புதம் செய்யும். அந்த நாமம் கோலியாத்தை வீழ்த்தும். அந்த நாமம் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எத்தனை பெரிய ராட்சசனா இருந்தாலும் அது வீழ்த்தும். ஏன்னா வல்லமையுடைய நாமம். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தரின் கரம் அவர் அருளும் பாதுகாப்பை குறிக்கிறது. God's hand represents God's protection. இப்ப சங்கீதம் 139:10 வாசிங்க. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும். கவுனிங்க, எங்க போய் தங்கினா? சமுத்திரத்தின் கடையாந்திரம். சமுத்திரத்தின் யாருக்கா தெரியுமா? வேர் த சீ எண்ட்ஸ். கடலுக்கு எங்க முடிவு இருக்கு? யாராவது போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? இல்லை. கடற்கரையில் போய் நின்று கண்ணை எட்டி அடி தூர பார்த்தா ஏதோ தெரியுது. ஆமாம், சில சமயம் நிற்கிற மகா பெரிய கப்பல் கூட இம்முட்டு கொண்டியா தெரியுது. புரியுதா உங்களுக்கு? அந்த எண்டை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது, சமுத்திரத்தின், வாசிங்க அத. சமுத்திரத்தின் கடையாந்திரத்துல போயிட்டீங்க. இதை இன்னொரு விதத்துல புரிஞ்சுக்கிடணும்னா, வாழ்க்கையில வீசுகிறதான அலைகள் நம்மளை அடித்து 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 இனி வெளியே வரவே முடியாதுங்கிற அளவுக்கு சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் கொண்டு போய் தள்ளி போட்டாலும் வசனம் சொல்லுது, அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரின் கரம் நம்ம கூட இருந்தா நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமேனா? தானியேலுடைய கூட கர்த்தருடைய கரம் இருந்தது. சிங்கத்தின் வாய்க்கு தானியேலை கர்த்தர் காப்பாற்றினார். இன்னைக்கு கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தா கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். காப்பாற்றுவாரா? சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாதுகாப்பு உண்டுங்க. அல்லேலூயா. தேவன் நம்மளை நிச்சயமாய் பாதுகாப்பார். இந்த ரகசியத்தை யாபேசு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் சொன்னாரு, உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். கர்த்தரின் கரம் என் கூட இருந்துச்சுன்னா நிச்சயமா நான் பாதுகாக்கப்படுவேன் என்பதை புரிந்து கொண்டவராக இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார். இன்னைக்கு உங்க ஜெபமும் என் ஜெபமும் அதுவா இருக்கட்டும். கர்த்தாவே உம்முடைய கரம் என் கூட இருக்கட்டும். அப்படி இருந்தா அது எனக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். கர்த்தரின் கரம் செழிப்பை கொண்டு வரும்.
God's hand represents God's prosperity. சங்கீதம் 104:28 வாசிப்போம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். கர்த்தரின் கரம் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறதான கரம். கர்த்தரின் கரம் நம்மை செழிப்புடையவர்களாய் மாற்றக்கூடிய கரம். கர்த்தரின் கரம் நம்ம வாழ்க்கையில தேவையான அனைத்து நன்மைகளையும் கொடுத்து நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடிய கரம். கர்த்தரின் கரம் நம்ம வாழ்க்கையை செழிப்புடையதாய் மாற்றும், ஆசீர்வதிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளன் ஆகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். நெகேமியா கேட்டதை ராஜா நெகேமியாவுக்கு கொடுத்தார். இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் இடிந்து போனது, இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் சிறையிருப்பானது, இதுவரைக்கும் ஒன்றும் இல்லாத நிலைமை இப்போ ஒரு ஆசீர்வாதத்தின் படியில ஏறும்படி நெகேமியாவுக்கு கர்த்தரின் தயவுள்ள கரம் அற்புதம் செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கை நன்மையுடையதா இருக்கும். கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கை செழிப்புடையதாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில செழிப்பை பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கணும், நம்ம வாழ்க்கையில ஒன்றிலும் குறைபட்டு போகக்கூடாது. எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லா செழிப்பையும் பெற்று ஆசீர்வாதமா இருக்கணும். பல தலைமுறைகளுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் நம்ம கூட இருக்க வேண்டியது கர்த்தரின் கரம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரோடு கூட கர்த்தரின் கரம் கூட இருக்க வேண்டும். எளிமை நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில்.